ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி தான். குழம்பே செஞ்சு போர் அடிச்சு போச்சா, இந்த ப்ரக்கோலி வச்சு இந்த மாதிரி கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூடயே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டும். இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாமே நல்லா வதங்கின பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கேற்ப குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க ப்ரக்கோலியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு கிரேவிக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. ப்ரக்கோலி நல்லா வெந்து வரட்டும். இப்போ ப்ரக்கோலி நல்லா வெந்துடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ப்ரக்கோலி வெந்த பிறகு தேங்காய் விழுது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான ப்ரக்கோலி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ப்ரக்கோலி ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.